என் நெஞ்சில் குடியிருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும். நம்ம தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி அந்த கட்சி மூலியமா மக்களுக்கு நலப்பணி திட்டங்களை செய்யறதுக்காக வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 200 கோடி சம்பளம் வாங்குற தளபதி விஜய் அந்த இடத்துல இருந்து ஒரு நடிகர் இடத்துல இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒன்லி மக்கள் பணி செய்யறதுக்காக தான். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் பேர்ல நிறைய சோசியல் மீடியா மற்றும் வெப்ல பாத்தீங்கன்னா நிறைய போலி கணக்குகளை உருவாக்கி எல்லார பத்தியும் தவறான தகவல்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழக வெற்றி கழகத்தின் ஃபேன் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க டெய்லி அப்டேட் கொடுப்போம். இப்போ தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் அரசியல் சூழ்நிலை எந்த மாதிரி இருக்குன்னா ரொம்பவே ஊழல் நிறைந்ததாக இருக்குது. ஊழலுங்கிறது இப்போ மட்டும் கிடையாது, இது காலகாலமாக ஒரு 50 வருஷம் 60 வருஷமாகவே ஊழல் வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் நடந்துட்டு தான் வருது. ஆனால் அந்த மதத்தின் சாதி மூலயமா பிளவு வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் ஆக ஆக வளர்ச்சி அடைய குறைஞ்சிட்டு தான் போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. மதத்தின் பேர்லையும் ஜாதியின் பேர்லையும் இன்னும் நிறைய கட்சிகள் பேரே வைக்கிறாங்க. இதனால் நிறைய பிளவுகள் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம ஒற்றுமை சீர்குலைக்கும் மூலமாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் அரசியல் லஞ்சத்தை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும், தமிழகத்தை வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோட்பாடுகளை தளபதி விஜய் அவர்கள் முன்னெடுத்து அவர் வந்து வச்சிருந்த ஒரு குரலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு குரல் வச்சிருப்பாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வந்து அதில் மென்ஷன் ஆகுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஸ்டார்ட் பண்ணியே அவர் வந்து ஃபர்ஸ்ட் அறிக்கை விட்டார். இதனாலே நமக்கு தெரிய வருது தளபதி கட்சி வந்து எல்லா மதம் ஜாதிக்கும் சமன்னு. இன்னும் தளபதி விஜய் விட்ட அறிக்கையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனது பெயர் புகழ் மற்றும் எல்லாம் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் சமுதாயத்துக்கும் என்னால் முடிந்தவரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பது எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். எண்ணி துணிக கருவம் என்பது வள்ளுவனின் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 25/1/2024 அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அந்த கட்சி வந்து தொடங்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் மேலும் தளபதி விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுப்பு தான் நமது இலக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்த பிறகு வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கு தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்கமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்தித்து நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுடன் நமது அரசியல் பயணம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தார். இதன்படி இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழக வெற்றி கழகம் சோசியல் மீடியாவில் அவங்க அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கத்தில் தளபதி விஜய் மற்றும் தளபதி விஜயின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் இவங்க 2 பேரும் அறிக்கைகளை வந்து விட்டு வராங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை வந்து உறுப்பினராக சேர்க்கறது. இந்நிலையில் அப்படி தொடங்கப்பட்ட அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் தான் இப்போ நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து அவங்க வேலைகளை காமிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் பேரில் தொடங்கப்பட்ட எக்கச்சக்கமான போலி கணக்குகளில் நிறைய அரசியல் கலைஞர்களுக்கு வாக்கு சேகரிப்பது போலவும் அதுக்கப்புறம் தவறான படங்களை போடுறதும் அப்புறம் புசி ஆனந்துக்கும் விஜய்க்கும் வந்து சண்டை வந்ததாகவும் விஜய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போடுற அரசியல் விட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வந்து தளபதி விஜய் சொன்ன மாதிரி ஸ்கேமர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிற தலைமையில் இந்த மாதிரி பண்ணுறதால விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் இது என்னன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தான் தெரியும். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தளபதி விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தெரிந்து கொள்ள தளபதி விஜயின் ஃபேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.